இசை என்ற சொல்லுக்கு இலக்கண வகுத்து தந்த சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ முத்து சுவாமி தீட்சிதரின் 250வது ஜெயந்தி விழா அவர் பிறந்த இல்லத்தில் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சங்கீத உலகின் மும்மணிகள் என போற்றப்படும் ஸ்ரீ சியாமா சாஸ்திரிகள், ஸ்ரீ தியாக பிரம்மம், ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் ஆகிய மூவரும் கிபி 17ஆம் நூற்றாண்டில் திருவாரூரில் பிறந்து சாஸ்திரிய சங்கீதத்தை வளர்த்தனர். மும்மூர்த்திகளில் மூன்றாவதாக அவதரித்த ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் கிபி 1776ஆம் ஆண்டு பங்குனி மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் திருவாரூர் மேலவடம்போக்கி தெருவில் உள்ள இல்லம் ஒன்றில் பிறந்தார். இவர் வாழ்நாளில் எண்ணற்ற சங்கீத கீர்த்தனைகளை இறைவன் மீது இயற்றியுள்ளார். இவரது எண்ணற்ற கீர்த்தனைகளில் ராகபாவம், ததும்பும், நவாவர்ண கீர்த்தனைகள் மிகவும் பிரசித்தி பெற்றது. மேலும் முருகப்பெருமான் மீதும் திருவாரூர் ஸ்ரீ கமலாம்பிகை அம்மன் மீதும் பல கீர்த்தனைகளை பாடி வழிபட்டுள்ளார். இவரது 250வது ஜெயந்தி விழாவினை ஒட்டி அவரது பிறந்த இல்லத்தில் நவவர்ண பூஜையும் மகாதீபாராதனையுடன் சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரின் ஜெயந்தியை கொண்டாடும் வகையில் திருச்சி கீதா ஜெயகோபால் குழுவினரின் கர்நாடக சங்கீத இசை கச்சேரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய பிரபல கர்நாடக சங்கீத கீர்த்தனைகள் வாய்ப்பாட்டு கலைஞர்கள் ஒருங்கிணைந்து பாடி இசை ஆராதனை செய்து ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரை வழிபட்டனர். இதேபோன்று கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளில் முதலாவதாக அவதரித்த ஸ்ரீ சியாமா சாஸ்திரிகள் ஜெயந்தி விழா அவர் பிறந்த திருவாரூர் மேட்டுத் தெருவில் உள்ள அவரது இல்லத்தில் வரும் 29ஆம் தேதியும், இரண்டாவதாக அவதரித்த ஸ்ரீ தியாக பிரம்மம் ஜெயந்தி விழா திருவாரூர் புதுத்தெருவில் உள்ள அவரது பிறந்த இல்லத்தில் மே மாதம் 4ஆம் தேதியும் கர்நாடக சங்கீத இசை கச்சேரிகளுடன் விமர்சையாக நடைபெற உள்ளது.